ஹஜ்ஜுக்கு போகாத மக்கள் அன்று அரஃபாவுடைய நோன்பை பிடிச்சிட்டு ஊர்ல இருப்பாங்க. இப்ப இதுவரை காலம் நாங்க அதைத்தானே செஞ்சோம். அரஃபாவுடைய நோன்பை பிடிச்சி இருந்தோம். ஏதோ அல்லாஹ் இந்த வருஷம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டானே. அப்ப அடுத்த வருஷம் எங்களுக்கு வர கிடைக்குமா? அல்லாஹ் நாளினா வரலாம். அப்ப நாம பேசுவோம், நாங்க போன வருஷம் அரஃபால இருந்தோமே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தானே. சந்தர்ப்பம் என்பது தேசில கிடைக்கிறது இல்லை. இப்ப கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். நான் நாளைக்கு தயாராக போறோம், மினாவுக்கு போறோம். மினா என்று சொல்லக்கூடியது சாதாரண ஒரு இடம் அல்ல, துவா கபூலியத்திற்குரிய இடம். முஸ்தலிஃபா துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். மினா துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அரஃபா துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அப்ப இப்பேற்பட்ட இடத்துக்கு அல்லாஹ் சாதாரண மக்களை கூப்பிட்டு எடுக்க மாட்டான். சாதாரண லேசான ஆட்கள் அல்லாஹ் கூப்பிட்டு எடுக்கிறது இல்ல, அவனுக்கு விருப்பமானவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு எடுக்கணும். எனவே அந்த அந்த லிஸ்ட்ல, அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த ஹஜ் என்கிறது டிராவல்ஸ் நடத்துறது இல்ல, டிராவலாக அவங்களை குரூப் நடத்துறது. அல்லாஹ் அவங்களை நடத்த வைக்கிறான். குரூப்பால ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகளை செஞ்சு தருவாங்க. அடுத்ததில் அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வழி நடத்தினான். இதுதான் இதோட யதார்த்தம். இந்த சவுதி கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய கிரௌட வச்சு கண்ட்ரோல் பண்ண இயலாது. இது அல்லாஹ் நடத்துறான் என்கிற யக்கீனை நாம கொண்டு வரணும். அப்ப யார் யாரு துவா செய்ய சொன்னார்களோ அந்த மக்களுடைய பெயர்களை எழுதுங்க. உங்களோட குடும்பத்துல உங்களோட உமா பாப்பாக்கு உங்களோட தாய் தந்தைக்கு கிடைக்காத பாக்கியத்தை அவங்களுக்கு தந்திக்கிறாங்க. நீங்க நினைங்கோ, இது உங்களோட தாய் தந்தைகள் செய்த ஏதாவது ஒரு நலவை கொண்டு அவங்களோட துவா வாய்க்கலாம் அல்லாஹ் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறது. இது பணத்தால செய்யறது அல்ல. இது அல்லது நீங்க யாருக்காவது ஏதோ ஒரு நலவை செஞ்சிருப்பீங்க, அந்த நலவுடைய துவா உங்களை இந்த இடத்துல வந்து வச்சு. யாருக்காவது செஞ்ச ஒரு நல்லவுடைய துவா உங்களை இந்த இடத்துல வந்து வச்சுக்குது. அப்ப எங்களோட குடும்பத்துல, எங்களோட உறவுகள்ல, எங்களோட கூட பிறந்தவங்கள்ட்ட, பக்கத்து வீட்டார்கள்ல யார் யார் துவா செய்ய சொன்னார்களோ அந்த மக்களுக்கு நாங்க துவான்றது கட்டாயம். அப்ப உங்களோட குரூப்ல போனா கூட்டாக இருந்து தொழுது முடிஞ்சு பயான் வச்சு துவா கேட்பாங்க. துவா முடிஞ்சதுக்கு பின்னால நேரம் நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்க கீழே நீ அரஃபால போயிட்டு பாருங்க, ஒவ்வொரு கூடாரத்துல இருந்தும் பல மொழிகள்ல பேசக்கூடிய மக்கள் அழுது கொண்டுதான் நிற்பாங்க. அந்த அழக்கூடிய காட்சி நீங்க பாப்பீங்க அரஃபால. சூரியன் மறையும் வரைக்கும், மகரிபுடைய நேரம் வரைக்கும் துவா மட்டும்தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்ப நாங்க எல்லாம் உள்ளத்துல எவ்வளவு தேவைகளோட கஷ்டங்களோட நாங்க வந்திருக்கிறோம். நாங்க துவா கேட்கிறோம். துவாவுக்குரிய அமல் அதான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த அமலுக்குரிய கூலி சொர்க்கம். யாருடைய ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்டதோ அவருடைய துவா சொல்லப்படுது. இந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்படுது. உலமாக்கள் சொல்றாங்க, அவருடைய துவாவுடைய வெளியும் 40 நாளைக்கு ஒரு ஹஜ்ஜு ஒரு கபூல் செய்யப்பட்ட ஹாஜுடைய துவாவுக்கு வெளியூரிக்கு பவலிக்கு அவரால் 10 பேர் அவருடைய குடும்பத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அசொர்க்கத்திற்கு கொண்டு போவோம். நாங்கள் ஹஜ்ஜு கபூல் ஆகிட்டா எங்களே மூலமா தான் எங்க குடும்பத்திலிருந்து 10 பேரை சொர்க்கத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னா சாதாரண ஒரு அமலா இது. அப்ப இதுக்கு எங்களை நாங்க தயார்படுத்துவோம். எங்களே இதுக்கு நாங்க தயார்படுத்துவோம். அப்ப இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா ஹஜ்ஜுடைய அமல் என்று சொல்றது அதுதான். துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். சும்மா போயிட்டு சைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு வாரது இல்லை. அது துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். 9 நீங்க அரஃபால இருப்பீங்க. 9 அந்த அரஃபா முடிச்சிட்டு முஸ்தலிஃபா வருவீங்க. முஸ்தலிஃபால மகரிப் இஷாவை தொழுவீங்க, சுபஹ தொழுவீங்க. காலையில சுபஹ தொழுதோடு அப்படி திரும்ப மினாவுக்கு வந்து ஜமரா பெரிய சைத்தானுக்கு கல் அடிப்பீங்க. 7 கற்களை நீ அடிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கல் அடிச்சுட்டு அந்த இடத்துல கிப்லாவை பார்த்து நீங்க துவா கேட்கும். துவா கேட்கும். அப்படி வினாவுக்கு வந்து உங்களோட முடிய அரைக்கிட்டு குளிச்சுட்டு நீங்க பெருநாளுடைய ஆடைகள் அனுப்பிட்டு தக்பீர் ஒவ்வொரு கூடாரத்துல இருந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த எவ்வளவு சந்தோஷம் அடையலாம். அது அடுத்து நான் ஐயாம தஷ்ரீக்குடைய புற 11 12
தக்பீரை சொல்லிக்கொண்டு அல்ஹாவை புகழ்ந்து கொண்டு துஆவுடைய அமல் எங்களோட அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். அதனால தான் அல்லாஹ் இதுக்கு உயர்தரமான வெகுமதியான கூலி அல்லாஹ் தான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய வழிகாட்டல்களை சொல்லித்தரப்பட்டிருந்துச்சு. இந்த அமலுடைய பொறுமதி இதுதான். மினாவுல எவ்வளவுக்கு பொறுமையாக நிதானமாக எங்களோட வாழ்க்கையை பேணிக்கொண்டு நாங்கள் இருப்போமோ அதுவுக்கு எங்களோட அமலுடைய கம்பொழியாது. நாம எல்லாம் அவங்களெல்லாம் கூடாரத்தில் வச்சுருப்பாங்க, அவங்களோட ஊர் மக்கள் வந்திருப்பாங்க, பக்கத்து ஊர் ஆட்கள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு சந்திச்சு கொண்டு போய் பேசி கொண்டு நேரத்தை கழிக்கிற இடம் இல்லை. அது பஜார் இல்லை, அது சந்தை. அது மினா ஒழுக்கங்களை பேணிக்கிறோம். சத்தங்கள், சிரிப்புகள், பேச்சுகள், கதைகள். அந்த ஐயாம தஷ்ரீக் போற 12 வரைக்கும், போற 8ல இருந்து போற 12 வரைக்கும் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படி பாதுகாத்துக் கொண்டு நாம வரோம். அன்புக்குரிய ஆதிகளே ஆஜாக்களே, அதைத்தான் நாங்கள் தியாகம் செஞ்சு பணம் செலவழிச்சு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களை அமல சிறப்பான முறையில் நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் எதை வாக்களிச்சானோ அதை நாங்க முழுமையாக அடையக்கூடிய மக்களாக இருக்கோம். ஓட்ட பானையில தண்ணியை நிறைச்ச கதையாக இருப்படாது. விடிய தண்ணியை நிறைச்சாங்க, தண்ணியை என்ன பானை ஓட்ட, அந்த நிலைமையில் ஆகப்படாது. இது ஈமானியத்துடைய பயணம். இது ஈமானியத்துடைய ஒரு அமல், தக்வாவுடைய ஒரு அமல். ஹஜ்ஜ முடிச்சுட்டோமா அரஃபால கேளுங்க, யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை தூய்மையாக்கியது. எல்லா மக்களோட மௌத்து வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கோம். யார உள்ளத்தை நோய்ச்சிடப்படாது. குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவனாக மாறணும். ஹஜ்ஜ முடிச்சுட்டு ஊருக்கு போறோம், மக்கள் எங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஆஜா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு, என்ன இன்னும் அப்படித்தானே இருந்தீங்க, இன்னும் ஆட்கள் ஏசி கொண்டா இருக்க, இன்னும் யாரை கண்டா பேசுறாரு, இன்னும் யாரை கண்டாலும் கதைக்கிறாரு இல்லை என்ற பேச்சு வந்துடக்கூடாது. ஹஜ்ஜி அரஃபா எங்களை மாத்திரும். தொழுகையுடைய விஷயத்துல இமாம் ஜமாத்தோட அவ்வளவு தக்பீரோட தொழக்கூடியவனாக மாறும். ஒரு மனிதன் ஹஜ்ஜ செய்யறது மூலமா இஸ்லாத்துல 5 கடமைக்கு முழுமையாக நிறைவேற்றிய மனிதனாக மாறலாம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அந்த கடமை 5ஐயும் அவர் நிறைவேற்றிட்டார். முழு முஸ்லிம் மோமினாவை மாறிட்டார். அப்ப நாங்க அதை துவா கேட்கணும். அரஃபாவுல பெற்றோருக்கு துவா கேட்கணும், பிள்ளைகளுக்கு துவா கேட்கணும். இவைகளை நாங்க மறந்துடப்படாது. அப்ப மினாவுக்கு கொண்டு போகக்கூடிய தயாரிப்புகளை பத்தி உங்களுக்கு சொன்னாங்க. மினாவுக்கு கொண்டு போகக்கூடிய துணிமணிகள் எப்படி இருக்கணும், எந்த அமைப்பில் நாங்க போகணும், அந்த அமைப்புக்கு மாதிரி எங்களை நாங்க செஞ்சுக்கணும், சமைச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்க அமைச்சுக்கணும். ஹஜ்ஜுங்கிறது சொகுசான ஒரு விடயம் அல்ல. அந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வருடங்களை விடவும், போன வருடத்தை விடவும் இந்த வருஷம் நல்லா இருக்குது. மினா வருடம் அவங்க ஏதாவது ஒரு அமைப்புல செஞ்சு கொண்டு போறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எங்களை இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுடைய அமல்கள் மிக பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், ஈமானியத் அமலாக இருக்கணும், தக்வா உள்ள அமலாக இருக்கணும். அதிகமான நேரங்கள் குர்ஆன் ஓதுற விஷயங்கள்ல சேர்த்துங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அரஃபாவுல அதிகமாக அந்த துஆ ஓதுங்க. அரஃபாவுல அதிகமாக அந்த துஆ ஓதிக்கொண்டிருக்கீங்க. அதிகமாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதிக்கொண்டிருக்கீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த தக்பீர் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கீங்க. குர்ஆன் எடுத்துக்கொண்டு போங்க. குர்ஆன் எடுத்துக்கொண்டு போங்க. மஹரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். காலையில் லுஹாவுடைய தொழுகை அந்த மினாவுக்கு தொலைப்பாங்க. தொழுகைக்கு அசான் சொல்வதற்கு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலத்துக்கு முன்னால் ஒரு எடுத்துக்கொண்டு தயாராகும். அவங்க டாய்லெட் பாத்ரூம் பெரிய கியூவா இருக்கும். இப்ப ரூம்ல 4 பேருக்கு ஒரு பாத்ரூம், அங்க அப்படி 100 பேருக்கு 5 பாத்ரூம். கியூவா நிற்கும், பொறுமையா இருக்கணும். எங்களே தள்ளிட்டு எவ்வளவு முந்தி போயிட்டு ஏசி கொண்டு இருக்கிறது இல்லை. ஏசினமோ அது அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப இன்னும் சரி வரல. அதனால இந்த அமல் இந்த ஆரம்பத்துல சொன்ன உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு ஹாஜி மையத்தை
கஷ்டம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுவரைக்கும் இந்த பூமிக்கு வாரோம், யாரோட சண்டை சச்சரவுலையோ தர்க்கத்துல இதுவரைக்கும் நாங்க ஈடுபடல. இன்னும் அதைத்தான் கேட்கிறோம். அந்த அமைப்புல நாங்க எங்களை என்ன செஞ்சு கொள்ளணும், அல்ஹம்துலில்லாஹ் அமைச்சு கொள்ளணும். அதிகமாக துவாலைங்க குரூப்ல வந்து இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் என்னென்ன கஷ்டங்களோட வந்து இருக்கிறேன், நீங்க துவாவுல என்னையும் மறந்துடாதீங்க. ஒரு துவா எங்களுக்கு வாய்க்கு லேசான உமர் ரலியல்லாஹு தஆலா உம்ராவுக்கு வாராங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரை பார்த்து உமர் உம்ராவுக்கு போறீங்களா, எனக்கும் சேர்த்து துவா கேளுங்கன்னு சொல்றாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட துவாவுல என்னையும் சேர்த்துக்குங்க. துவா என்கிறது ஆகப்பெரிய ஒரு அமானிதம், மஹ்ல் இபாதா. யாருடைய துவாக்கள் எந்த நேரம் கபூலாகும்னு தெரியாது. துவா என்கிறது ஆகப்பெரிய ஒரு அமானிதம். நம்மளோட குடும்பத்துல நம்மளோட குரூப்ல வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவே எங்களுக்காகவே நாங்கள் துவா கேட்டுக்கணும். நோயாளிகளாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு வந்து அவங்க திடீர்னு நோயாளியாக ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்கும். அப்ப எங்களுக்கு அந்த ஆஃபியத்தை தந்திரிக்கிறாங்க. ஹஜ்ஜி முடியும் வரைக்கும் அந்த பூமியில அந்த அமலுக்கு நாங்கள் செஞ்சு கொண்டு போகணும். அந்த அமைப்பில் செய்வோம். துவாக்கள் அதிகமாக ஈடுபடுவோமா? அந்த பினா அரஃபாவுக்கு போகக்கூடிய தாயின் போல ஹாஜார் அவங்க சொன்னது போல செஞ்சுக்கோங்க. குர்ஆனை மறந்துடாதீங்க, திக்ருகளை மறந்துடாதீங்க, துவாக்களை மறந்துடாதீங்க. அந்த அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிகளை முடிச்சுட்டு நல்ல முறையில் அல்லாஹ் தஆலா அந்த அனைவர்கள் ஹஜ்ஜிகளையும் ஹஜ்ஜுல் மப்ரூராக ஆக்கி அல்லாஹ் எதை தருவதாக வாக்களித்தானோ அதை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐயாயிரம் அடிக்கிறவங்களுக்குள்ள துவா சொன்னீங்க, அது ரைட், ஓகே. ரிமைனிங் கால்ஸ் அடிக்கிறவங்கள முத்து கலிஃபால எல்லாம் அடிக்கிறவங்க இல்லையா, நம்ம 21 அதுக்கு என்ன சொல்லி அடிக்கணும்? அதுக்கும் அதே மாதிரி தான், ஒரே இதுதான். முதல் ஃபர்ஸ்ட் நம்ம ஜமராத் பெரிய சைத்தான் கல் அடிப்போம் 7 கல். ஆமா.